பிரதர் குட் மார்னிங். ஓம் சாந்தி. குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா சிஸ்டர்? குஷியா இருக்கோம். நீங்க குஷியா இருக்கீங்களா? ஆமா சிஸ்டர், குஷியா இருக்கேன் சிஸ்டர். இன்னைக்கு அப்பா வரதானம் கொடுத்திருக்காரு. பார்வையினாலே பக்தர்களை திருப்திப்படுத்தக்கூடிய தரிசனத்துக்குரிய மூர்த்தி ஆகுங்கள் அப்படின்னு. அதான் பார்வையினாலே எல்லாரும் திருப்திப்படுத்திட்டு இருக்கேன். பார்வை ஒன்றே போதுமே. ஆமா, அது சம்பூர்ண நிலை அடையும் போது அந்த பார்வை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. ஓகே, இன்னைக்கு மொழி வாசிக்கலாம். அப்பாவோட மகா வாக்கியங்களை கேட்போம். அதற்குரிய நாள் 28/1/2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, மதிப்புடன் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். கெட்ட சகவாசம் மற்றும் மாயையின் புயல்களில் இருந்து தங்களை காத்து கொள்ளுங்கள் அப்படின்னு மாயாவில இருந்து எப்படி காத்துக்கிறதுன்னு அப்பா ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க ஸ்ரீமத்துக்கு. ஆமா, நீங்க மதிப்புடன் தேர்ச்சி அடையணும் அப்படின்னா ஸ்ரீமத் படி நடக்கணும். கெட்ட சகவாசம் விலகி இருக்கணும். மாயையின் புயல் இருந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாயையின் புயல் எப்படி எச்சரிக்கை கொடுக்குறாங்க பாருங்க. புயல் மாதிரி வந்துட்டுதான் இருக்கும். நீங்க அதுல இருந்து தற்காத்துதான் இருக்கணும்னு மூணு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸ்ரீமத்து, கெட்ட சகவாசம், மாயையின் புயல் எல்லாத்துல இருந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு இருக்காரு. ஸ்ரீமத், ஆமா, ஸ்ரீமத்து, கெட்ட சகவாசம், மாயன் புயல். ஓகே பிரதர், அப்பா கேள்வி கேக்குறாங்க. பாபா குழந்தைகளுக்கு எந்த சேவை செய்துள்ளார் அதை குழந்தைகளும் கூட செய்ய வேண்டும். என்ன பதில் சொல்றாங்கன்னா, பாபா செல்ல குழந்தைகளே என்று சொல்லி வைரத்தை போல் மாற்றுவதற்கான சேவை செய்துள்ளார். அதுபோல் குழந்தைகளை நாமும் கூட நம்முடைய இனிமையான சகோதரர்களை வைரத்தை போல் மாற்ற வேண்டும். இதில் கஷ்டமான விஷயம் எதுவும் இல்லை. பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் வைரத்தை போல் ஆகிவிடுவீர்கள் என்று மட்டும் சொல்ல வேண்டும். பாபாவை நினைவு செய்தீங்கன்னா வைரத்தை போல ஆயிருவீங்க, இது ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்னு ஒரு எளிமையா. ஆனா பாபா நினைவு செய்யறதா கஷ்டங்கிறது உள்ள வந்த பிறகு வைரத்தை போல ஆக்குவதற்காக பாபா வந்திருக்காரு. அதான் செல்ல குழந்தைகளே அப்படின்னு சொல்லி வைரத்தை போல உங்களை ஆக்குறாரு. நீங்களும் கூட மற்ற சகோதரர்களை வைரத்தை போல ஆக்கணும்னு சொல்றாரு. அதுக்காக பெருசா கஷ்டப்பட வேண்டியது இல்ல, சொல்றது மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாபாவை நினைவு செய்தீங்கன்னா வைரம் போல ஆயிடுவீங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்க போதும் அப்படின்னு இருக்காரு. இனிமே சொல்லியிருக்காங்க. சொல்லி அவங்களுக்கு ஆர்வத்தை விட்டு அப்போட அறிமுகத்தை கொண்டு உள்ள வர சொல்லியிருக்காங்க. இன்னொரு கேள்வி கேக்குறாங்க அப்பா. பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு எந்த ஒரு கட்டளை இட்டு உள்ளார்? பதில்: குழந்தைகளே, நீங்கள் உண்மையான வருமானத்தை ஈட்டுங்கள். நீங்கள் யாரிடமும் கடன் வாங்குவதற்கு சட்டத்தில் இடமில்லை. கடன் வாங்கக்கூடாது. நம்மளே உண்மையான வருமானத்தை ஈட்டிக்கணும். நம்ம யோகா பண்ணி ஞானத்தை கேட்டு அதுலயே நம்ம ஞான செல்வமும் அதை அடைஞ்சுக்கணும் அப்படிங்கறது அப்பா சொன்னிக்கை கொடுத்திருக்காங்க பிரதர். ஆமா சிஸ்டர், பாடல் வந்திருக்கு. இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் இருந்து சாந்தி புதிய உலகத்திற்கு செல்லக்கூடிய இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு பாபா காலை வணக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார். நாம் இந்த உலகத்திலிருந்து தூரம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை ஆன்மீக குழந்தைகள் வரிசைக்கிரமமாக தெரிந்துள்ளார்கள். எங்கே தங்களுடைய இனிமையான அமைதியான வீட்டிற்கு சாந்திதாபம் தான் தூரத்தில் இருக்கிறது. அங்கிருந்து ஆத்மாக்களாகிய நாம் வருகின்றோம். அது மூலவதனம், இது ஸ்தூலவதனம். அது ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடாகும். அந்த வீட்டிற்கு பாபாவை தவிர வேறு யாரும் அழைத்து செல்ல முடியாது. பிராமணிகளாகிய நீங்கள் அனைவரும் ஆன்மீக சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் கற்றுக் கொடுத்தது? தூரமாக அழைத்து செல்லக்கூடிய பாபா ஆவார். எவ்வளவு பேரை தூரமாக, அதாவது சாந்தி தாமத்துக்கு அழைத்து செல்வார்? எண்ணிலடங்காதவர்களை. ஒரு வழிகாட்டியின் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் கூட வழிகாட்டி ஆவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழிகாட்டிகளின் குழந்தைகள் வழிகாட்டிகள். எங்க வழிகாட்டுறீங்க? சாந்தி தாமம் போறதுக்காக வழிகாட்டுறீங்க அப்படின்றார். முதல்ல ஆத்ம உலகத்துல இருந்து தான் இங்க சாக்கார உலகத்துக்கு வந்திருக்கீங்க. இப்ப சாக்கார உலகத்துல இருந்து மறுபடியும் அந்த சாந்தி தாமத்துக்கு போகணும் அப்படின்றதுக்கான வழி சொல்றீங்க. பிராமணிகள் மற்ற ஆத்மாக்களுக்கு சொல்லி சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். முன்னாடி போனா பின்னாடி வரணும், முன்னாடி போனா மேல போனா கீழே வரணும். டூ அண்ட் ஃப்ரோ. ஓகே.
உங்களுடைய பெயரும் கூட பாண்டவ சேனையாகும். ம். பாண்டவ சேனையாகும். மன்மனாபவ பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று குழந்தைகளாக நீங்களும் கூட ஒவ்வொருவருக்கும் தூரமாக செல்வதற்கு, அதாவது சாந்திதாமம் செல்வதற்கு ம். யுக்தியை கூறுகின்றீர்கள். ம். அதாவது கூறுகின்றீர்கள் கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க. அப்ப சொல்லிட்டு தான் இருக்கணும். பாபா ம். பாபா இந்த உலகத்திலிருந்து எங்கேயாவது தூரமாக அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லவும் செய்கிறார்கள். ம். புதிய உலகத்தில் இப்படி சொல்ல மாட்டார்கள். இங்கே ராவண ராஜ்யம் ஆகும். ம். இங்கு சுகம் இல்லை, எனவே இதிலிருந்து வெகு தூரம் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். ம். இதனுடைய பெயரே துக்கதாமமாகும். ம். இப்போது பாபா உங்களுக்கு எந்த ஏமாற்றமும் அளிப்பது இல்லை. ம். அது இது ராவண ராஜ்யம் துக்கதாமமா இருக்குது, அதனாலதான் இங்க இருந்து அழைச்சிட்டு போங்க எங்களை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். இப்ப பாபா உங்களை ஏமாத்துறது இல்ல, துக்கதாமத்துல இருந்து சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. புது உலகம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அத சொல்றாரு. பாபா உங்களுக்கு எந்த ஏமாற்றமும் அளிப்பதில்லை. அதாவது பக்தி மார்க்கத்துல இருந்து நம்ம ஏமாந்துறோம். இப்போ ஏமாற்றம் கிடையாது, இது ஞான மார்க்கம்ங்கிறது நம்ம சமிக்கை நமக்கு அப்பா கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே வருது? ஆமா, துக்கதாமத்துல இருந்து சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போங்க, இங்க இருந்து எங்களை அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த காரியத்தை செய்கிறேன்னு சொல்றாரு. பக்தி மார்க்கத்தில் பாபாவை தேடுவதற்காக நீங்கள் எவ்வளவு ஏமாற்றம் அடைகிறீர்கள். நான் மறைமுகமாக இருக்கின்றேன் என்று பாபா அவரே கூறுகிறார். என்னை இந்த கண்களின் மூலம் யாரும் பார்க்க முடியாது. கிருஷ்ணருடைய கோயிலில் காலில் விழுந்து வணங்குவதற்காக ஒரு சிறு பலகையை வைக்கிறார்கள். நீங்கள் விழுந்து வணங்க எனக்கு கால்களே இல்லை. நான் உங்களை செல்ல குழந்தைகளே என்று அழைக்கிறேன். இனிமையான சகோதரர்களே, பரலௌகீக தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகும் என்று நீங்களும் கூட மற்றவர்களுக்கு கூறுகின்றீர்கள். அவ்வளவுதான், வேறு எந்த கஷ்டமும் இல்லை. எப்படி பாபா வைரத்தை போல் மாற்றுகிறாரோ அதுபோல் குழந்தைகளும் கூட நீங்கள் வைரத்தை போல் மாற்றுகிறார்கள். குழந்தைகளும் கூட வைரத்தை போல் மாற்றுகிறார்கள். மனிதர்களை போல் எப்படி மாற்றுவது என்பதைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது மனிதர்களை வைரத்தை போல் எப்படி மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். நாடகத்தின்படி கல்பத்திற்கு முன் போலவே ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கமயுகத்தில் பாபா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிறகு நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். பாபா வைரத்தை போல் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமா, அதான் ஏற்கனவே அது கேள்வி பதில் வந்துச்சுல சிஸ்டர். நீங்க பாபா உங்களை வைரத்தை போல மாற்ற, நீங்க மற்ற சகோதரர்கள் வைரத்தை போல மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக என்ன காரியம் செய்யணும்? தந்தையை நினைவு செய்தீங்க, நீ வைரம் போல ஆயிடுவீங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பூஜர்களின், அதாவது அந்தப்புற பணியாளர்கள் குரு ஆகாங்காவை தங்கம் வெள்ளி வைரத்தினால் எடை போட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். சோஜர்களின், அதாவது அந்தப்புற பணியாளர்கள் குரு ஆகாங்காவை தங்கம் வெள்ளி வைரத்தினால் எடை போட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நேருவை தங்கத்தினால் எடை போட்டார்கள். அவர் ஒன்றும் வைரத்தை போல் மாற்றவில்லை. பாபா உங்களை வைரத்தை போல் மாற்றுகின்றார். அவரை நீங்கள் எதோடு எடை போடுவீர்கள்? நீங்கள் வைரம் போன்றவற்றை என்ன செய்வீர்கள்? உங்களுக்கு அவசியமே இல்லை. அவர்கள் பந்தயத்தில் நிறைய பணத்தை செலவழிக்கிறார்கள், வீடு சொத்து போன்றவற்றை உருவாக்குகிறார்கள். குழந்தைகளுக்கு நீங்கள் உண்மையான வருமானத்தை சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் யாரிடமும் கடன் வாங்கினீர்கள் என்றால் பிறகு 21 பிறவிக்கு நிறைத்து கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் யாரிடமும் கடன் பெறுவதற்கு சட்டம் இல்லை. ஆமா, கடன் கொடுக்க கூடாதுன்னு முதல்ல கேள்வி பதில சொல்லியிருந்தாரு இல்லையா, அதான் சொல்றாரு. நீங்க கடன் வாங்க வேண்டிய அவசியம்லாம் இல்ல. ஸ்தூல பணத்தை சம்பாதிச்சு என்ன செய்ய போறீங்க? இந்த ஞானத்தின் உண்மையான வருமானத்தை சம்பாதிங்க. அதுதான் உங்களுக்கு 21 பிறவிக்கு ஆஸ்தியா கிடைக்க போகுது. நீங்க அவங்க கிட்ட ஏதாவது கடன் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு நீங்க 21 பிறவி ஆஸ்திக்கு கடன் திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால அவங்க கிட்ட கடன் வாங்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே. பொய்யான வருமானம். நீங்கள் யாரிடமும் கடன் பெறுவதற்கு சட்டமில்லை. இந்த சமயத்தில் அனைத்தும் பொய்யான வருமானம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இவை அனைத்தும் அழிய போகிறது. இவை அனைத்தும் சோழிகள் என்பதை பாபா பார்த்திருக்கிறார். நமக்கு வைரங்கள் கிடைக்கிறது. எனவே இந்த சோழிகளை வைத்துக் கொண்டு என்ன செய்வீர்கள்? தந்தையிடமிருந்து ஏன் நாம் எல்லையற்ற ஆஸ்தியை அடையக்கூடாது? உணவு கிடைக்கத்தான் வேண்டும். ஒரு பழமொழி இருக்கிறது, யாருடைய கைகள் இப்படி இருக்கிறதோ அவர்கள் முதல் நம்பரை அடைந்து விடுகிறார்கள். யாருடைய கைகள் இப்படி இருக்கிறதோ அவர்கள் முதல் நம்பரை அடைந்து விடுகிறார்கள். பாபாவை பொற்கொள்ளர் என்றும் சொல்கிறார்கள் அல்லவா? எனவே பாபா கூறுகின்றார், உங்களுடைய பழைய பொருட்களை மாற்றி கொடுக்கின்றேன். யாராவது இறந்து விடுகிறார்கள் என்றால் அவர்களுடைய பழைய பொருட்களை தோட்டிக்கு கொடுத்து விடுகிறார்கள். ஆமா சிஸ்டர், தோட்டினா யார் சிஸ்டர்?
வெட்டியானா? வெட்டியானா? வெட்டியான் ஓகே ஓகே, சரிங்க சிஸ்டர். போட்டிக்கு கொள்கிறார்கள். பாபா கூறுகின்றார், நான் உங்களிடமிருந்து என்ன எடுத்துக்கொள்கிறேன், இந்த மாதிரியை பாருங்கள். திரௌபதி ஒருவர் மட்டும் இல்லை அல்லவா, நீங்கள் அனைவரும் திரௌபதிகள் ஆவீர்கள். பாபா, நாங்கள் துகில் உரிக்கப்படுவதிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று நிறைய அழைக்கிறார்கள். பாபா எவ்வளவு அன்போடு புரிய குழந்தைகளே, இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக ஆகுங்கள். பாபா குழந்தைகளுக்கு கூறுகிறார் அல்லவா, என்னுடைய தாடிக்கு மரியாதை வையுங்கள். அதாவது அவருடைய விஷயத்துக்கு, அதாவது பிரம்ம பாபா தாடிக்கு மரியாதை வைங்க, அவருடைய வயசுக்கு மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்றதை கேளுங்க அப்படின்றது மாதிரி சொல்றாரு. கூடவே சிவபாபா மிக உயர்ந்தவராகவும் இருக்காரு இல்லையா, 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. அப்ப 2 பேருக்கும் அவங்க சொல்ற பேச்சை கேட்டு மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது 21 பிறவிக்கு நீங்க துயில் உரிக்கப்பட மாட்டீங்க, தூய்மையாவே இருப்பீங்க. அதனால இப்ப நீங்க கூப்பிட்டுட்டு இருந்தீங்க எங்களை, இந்த மாதிரி தூய்மையற்ற நிலையில தூய்மையாக்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்க இல்லையா, அதனாலதான் பாபா வந்திருக்கேன். அதனால நான் சொல்ற வார்த்தைக்கு மதிப்பு வைங்க, இப்ப தூய்மையாகுங்கன்னு சொல்றாரு. குலத்திற்கு களங்கம் ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இது பிராமண குலம், இந்த குலத்துக்கு களங்கத்தை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு. இனிமையில இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு பெருமிதம் இருக்க வேண்டும். பாபா உங்களை வைரத்தை போலாக்குகிறார். இவரை கூட அந்த பாபா வைரத்தை போலாக்குகிறார். அதாவது பிரம்மா சொல்றாரு, அவரின சிவபாபாவைத்தான் நினைவு செய்ய வேண்டும். இந்த பாபா பிரம்மா கூறுகின்றார், என்னை நினைவு செய்வதன் மூலம் உங்களுடைய விகர்மங்கள் விநாசம் ஆகாது. நான் உங்களுடைய குரு அல்ல, அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கின்றார், பிறகு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றேன். வைரத்தை போல் ஆக வேண்டும் என்றால் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அதாவது சிவபாபாவை நினைவு செய்யணும், பிரம்மா பாபாவை நினைவு செய்யக்கூடாது. அதுக்காக சொல்றாரு பாபா, நான் ஒண்ணும் உங்களுக்கு குரு கிடையாது, சிவபாபா தான் உங்களுக்கு குரு. அவர் எனக்கு தான் சொல்லி தராரு, எனக்கு சொல்லி கொடுத்த விஷயத்தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஓகே பிரதர், பக்தி மார்க்கத்தில் சிலர் தேவதைகளின் பக்தி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட புத்தி கடை தொழில் போன்றவற்றின் பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அதிலிருந்து வருமானம் வருகிறது என்பதை பாபா புரிய வைத்துள்ளார். புத்தி இங்கே அங்கே ஓடும் போது இந்த நினைவு ஏன் வருகிறது என்று தன்னை ஒரு அறைந்து கொள்வார் என்று பாபா தன்னுடைய அனுபவத்தை கூறுகிறார். பிரம்ம பாபா சொல்லியிருக்காரு, போகும்போது புத்தி அழைப்புறேன். பக்தி செய்யும் போது அந்த புத்தி அலைப்பாயுது இல்லையா, ஏன் அலைப்பாயுது அப்படின்னா அங்க வருமானம் இருக்குது. வியாபாரத்துல அந்த மாதிரி சமயத்துல புத்தி அலைப்பாயும் பக்தி செய்துட்டு இருக்கும் போது. அதனாலதான் புத்தி அலைஞ்சிட்டு இருக்கும் போது பாபா நான் என்னை நானே அடிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். எனவே இப்போது ஆத்மாக்களாகிய நாம் ஒரு பாபாவைத்தான் நினைவு செய்ய வேண்டும். ஆனால் மாயை அடிக்கடி மறக்க செய்கிறது, கோபம் வருகிறது, மாயை புத்தி யோகத்தை துண்டித்து விடுகிறது. இப்படி எப்படியெல்லாம் தங்களோடு பேச வேண்டும். இப்போது தங்களுக்கு நன்மை செய்து கொள்வதுடன் கூடவே மற்றவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள், சேவை நிலையங்களை ஆரம்பியுங்கள் என்று பாபா கூறுகிறார். இப்படி நிறைய குழந்தைகள் திறக்கிறார்கள். பாபா இந்த இடத்தில் சென்டர் திறக்கட்டுமா என்று கேட்கிறார்கள். நான் வள்ளலாக இருக்கின்றேன் என்று பாபா கூறுகிறார். எனக்கு எதனுடைய அவசியமும் இல்லை. இந்த கட்டிடம் போன்றவை கூட குழந்தைகளாகிய உங்களுக்காக உருவாக்கப்படுகிறது. மதுபண்ண சொல்றாரு. ஆமா, அந்த ஹிஸ்டரி ஹால், மெடிடேஷன் ஹால்லாம் அப்பதான் கட்டினாங்க பாபா இருக்க சமயத்துல. அதுக்காக அப்ப சொல்றாரு, இந்த டீச்சர் ட்ரைனிங் ஹால்லாம் கட்டினதா சொல்லுவாங்க. அதுதான் பாபா சொல்றாரு, இந்த கட்டிடம்லாம் எதுக்காக கட்டுறாங்க, குழந்தையும் உங்களுக்காக தான், எனக்கு எந்த கட்டிடமும் தேவையில்லை இல்லையா அப்படின்னு சிவபாபா சொல்றாரு. இத சிவபாபா நம்மை வைரம் போல ஆக்க வருகின்றாரு. நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீர்களோ அவை உங்களுடைய காரியத்திற்கே ஆகும். இவை ஒன்றும் குரு அல்ல. சிஷ்யர்களை உருவாக்குவதற்கு கட்டிடங்களை குழந்தைகள் தான் தங்கள் இருப்பதற்கு உருவாக்குகிறார்கள். கட்டிட கலைஞர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களை தாங்கள் சென்று புதிய கட்டிடத்தில் இருங்கள் என்று மதிப்பளிக்கப்படுகிறது. சிலர் நாங்கள் ஏன் புதிய கட்டிடத்தில் இருக்க வேண்டும், எங்களுக்கு பழையதே நன்றாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படி நாங்களும் இருப்போம் என்கிறார்கள். நான் வள்ளல் என்ற அகங்காரம் எல்லாம் எங்களுக்கு இல்லை. பாப்தாதாவே புதிய கட்டிடத்தில் இருப்பதில்லை எனும்போது நான் ஏன் இருக்க வேண்டும், எங்களையும் தங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். எந்த அளவிற்கு தங்களுக்கு அருகில் இருக்கிறோமோ அந்த அளவிற்கு நல்லது. அதாவது கட்டடம் புது கட்டடம் கட்டினாலும் அங்க போக மாட்டேங்கிறாங்க குழந்தைங்க. பழசே நல்லாதான் இருக்குது, நீங்களே புது கட்டடத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க, நாங்க எதுக்கு போகணும், எங்களுக்கு நாங்க கொடுத்ததுனாலதான் இப்படி கட்டணம் கட்டிருக்குன்னு எங்களுக்கு அந்த அகங்காரம் எல்லாம் கிடையாது. புது கட்டடத்துல போய் நாங்க தங்குவோம் அப்படின்னு எல்லாம் இல்ல பாப்பா, நாங்க உங்க பக்கத்துல அருகாமையில இருக்கிறது எங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவிற்கு முயற்சி செய்வீர்களோ அந்த அளவிற்கு சுகதாமத்தில் உயர்ந்த பதவி அடைவீர்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார்.
அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் அல்லவா. பாரதம் புண்ணிய ஆத்மாக்களின் உலகமாக இருந்தது, பாவம் என்ற பெயரே இருக்கவில்லை என்பதை பாரதவாசிகள் தெரிந்துள்ளார்கள். இப்போது பாவ ஆத்மாக்களாக ஆகிவிட்டார்கள். இது ராவண ராஜ்யமாகும். சத்தியுகத்தில் ராவணன் இருப்பதில்லை. அரை கல்பத்திற்கு பிறகுதான் ராவண ராஜ்யம் வருகிறது. பாபா இவ்வளவு புரிய வைக்கிறார், இருந்தாலும் புரிந்து கொள்வதே இல்லை. கல்பம் கல்பமாக இப்படித்தான் நடந்து வருகிறது. ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. நீங்கள் கண்காட்சிகள் வைக்கிறீர்கள், எவ்வளவு பேர் வருகிறார்கள், நிறைய பிரஜைகள் உருவாகுவார்கள். வைரத்திற்கு சமமாக ஆவதற்கு நேரம் பிடிக்கிறது. பிரஜைகள் உருவானாலும் கூட நல்லதுதான். இப்போது தீர்ப்பிற்கான நேரமாகும். அனைவருடைய கணக்கு வழக்கம் முடிகிறது. 8 மணி மாலை என்பது மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவர்களுடையது ஆகும். 8 மணிகள் தான் முதல் நம்பரில் செல்கிறார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் கூட தண்டனை கிடைப்பதில்லை. கர்மாதித்த நிலையை அடைந்து விடுகிறார்கள். பிறகு 108 வரிசை கிரமம் என்று சொல்வார்கள் அல்லவா. இது உருவாக்கப்பட்ட நாடகமாகும். இதை அனைவரும் சாட்சியாக இருந்து யார் நல்ல முயற்சி செய்கிறார்கள் என்று பார்க்கிறார்கள். ஆமா, அதாவது இங்க சேவை செய்றீங்க, பிரஜைகள் நிறைய பேர் உருவாகுறாங்கன்னாலும் வைரத்தை போல ஆகிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது 8 மணி மாலை, அதாவது மதிப்புடன் தேர்ச்சி அடையக்கூடிய 8 பேர், அதுவும் அந்த மாலை இருக்குது, 108 மாலை இருக்குது, 16,108 மாலை இருக்குது இல்லையா. அப்படி வரிசை கிரமமா வரும். இருந்தாலும் நீங்க சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். பிரஜைகள் நிறைய பேர் உருவாயிடுவாங்க இல்லையா நீங்க சேவை செய்யறதுனால அப்படின்றார். ஓகே சிஸ்டர். 8 மணி மாலையில் வர முடியும். பின் இருங்க, யார் நல்ல முயற்சி செய்கிறார்கள், இதை அனைவரும் சாட்சியாக இருந்து யார் நல்ல முயற்சி செய்கிறார்கள் என்று பார்க்கிறார்கள். சில குழந்தைகள் பின்னால் வந்திருக்கிறார்கள், ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியே ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருந்தார்கள் என்றால் மதிப்புடன் தேர்ச்சி பெற்று 8 மணி மாலையில் வர முடியும். போக போக கிரகச்சாரம் கூட வந்து விடுகிறது. இந்த எழுச்சி வீழ்ச்சி அனைவருக்கும் வருகிறது. இது வருமானமாகும். சில நேரங்களில் மிகவும் குஷியாக இருப்பார்கள், சில நேரங்களில் துக்கம், மாயின் புயல் மற்றும் கெட்ட சகவாசம் பின்னால் தள்ளி விடுகிறது. குஷி மறைந்து விடுகிறது. நல்ல சேர்க்கை உயர்த்தும் மற்றும் கெட்ட சகவாசம் வீழ்த்தும் என்று பாடப்பட்டுள்ளது. இப்போது ராவணனுடைய சகவாசம் வீழ்த்திவிடும், ராமனுடைய சகவாசம் உயர்த்தும். ராவணனுடைய வழியின் மூலம் இப்படி ஆகிவிட்டார்கள். தேவதைகள் கூட இறங்கும் மார்க்கத்தில் செல்கிறார்கள். அவர்களுடைய சித்திரத்தை எவ்வளவு மோசமாக காட்டுகிறார்கள். இது இறங்கு மார்க்கத்தில் செல்வதின் அடையாளமாகும். அதாவது மோசமான சித்திரத்தெல்லாம் இறங்கு மார்க்கத்துல போறதுக்காக காட்டுறாங்க. அது தேவதைகள் சொல்றாங்க. தலைப்புல சொல்லியிருந்தா இல்லையா, நீங்க மதிப்புடன் தேர்ச்சி அடையணும்னா ஸ்ரீமத் படி நடக்கணும், கெட்ட சகவாசத்துல போக கூடாது, மாயின் புயல் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு அதான் சொல்றாரு. இங்க கெட்ட சகவாசம் உங்களை வீழ்த்தும், அதாவது நல்ல சகவாசம் உங்களை உயர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராமருடைய சகவாசம் உங்களை உயர்த்தும், ராவணனுடைய சகவாசம் வீழ்த்தி விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். ராவண ராஜ்யத்துல இருந்தாலும் நம்ம நம்மளோட உயர்த்தக்கூடிய அந்த பிராமண சங்கத்துல நம்ம இருந்துக்கணும். ஆமா, புத்தி அங்க வச்சுக்கணும் அப்படிங்கிறவங்க. ராவண ராஜ்யம் இருக்கிறது. இந்த ராமராஜ்யம் இருந்தது பாரதத்தில் தான். இப்போது ராவண ராஜ்யம் இருக்கிறது. ராவண ராஜ்யத்தில் 100% துக்கமுடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இது விளையாட்டாகும். இந்த ஞானத்தை யாருக்கும் புரிய வைப்பது எவ்வளவு சகஜமானதாக இருக்கிறது. பாபாவிற்கு முன்னால் ஒரு நர்ஸ் அமர்ந்திருக்கிறார். பாபா இந்த குழந்தைகளுக்கு கூறுகின்றார், நீங்கள் நர்ஸாக இருக்கிறீர்கள், அந்த சேவையும் செய்து கொண்டிருங்கள், கூடவே நீங்கள் இந்த சேவையும் செய்யலாம். நோயாளிகளுக்கும் கூட இந்த ஞானத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள். பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகும். பிறகு 21 பிறவிகளுக்கு நீங்கள் நோயாளிகளாக ஆக மாட்டீர்கள். யோகத்தின் மூலம்தான் ஆரோக்கியம் மற்றும் 84 பிறவிகளின் சக்கரத்தை தெரிந்து கொள்வதன் மூலம் செல்வம் கிடைக்கிறது. நீங்கள் அதிக சேவை செய்ய முடியும், நிறைய பேருக்கு நன்மை செய்வீர்கள். பணம் கூட என்ன கிடைக்கிறதோ அதை இந்த ஆன்மீக சேவையில் ஈடுபடுத்துவீர்கள். உண்மையில் நீங்கள் அனைவரும் கூட நர்ஸுகளாவீர்கள். மோசமான மனிதர்களை தேவதையாக்குவது என்பது நர்ஸுக்கு சமமான சேவையாகிறது. மயிருங்க பிரதர், மோசமான மனிதர்களை தேவதையாக்குவது என்பது நர்ஸுக்கு சமமான சேவையாகிறது அல்லவா? ஆமா, நம்ம எல்லாரையும் நர்ஸ்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நர்ஸ் பேஷண்ட்ஸோடயே இருப்பாங்க. பேஷண்ட்ஸுக்கும் சொல்லலாம் இல்லையா, நீங்க நினைவு செய்தீங்கன்னா வைரம் போல ஆயிடுவீங்க அப்படின்னு. அப்ப அவங்களும் பிரஜைகளா உருவாகுவாங்க இல்லையா. அப்பதான் அதுதான் சொல்றாரு, 84 பிறவியின் சக்கரத்தின் மூலமா, அந்த ஞானத்தின் மூலமா தான் செல்வம் கிடைக்கும், யோகத்தின் மூலமா தான் ஆரோக்கியம் கிடைக்கும்னு.
அப்ப நீங்க 21 பிறவிக்கு நோயாளி ஆக மாட்டீங்கன்னு அந்த பேஷண்ட்ஸ்ல சொல்லலாம் இல்லையா? அதான் இந்த நோயாளியில இருந்து மனிதன்ல இருந்து தேவதை ஆக்குறது கூட ஒரு விதமான சேவை தான், நர்சினுடைய சேவை தான் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். என் வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று தூய்மையற்ற மனிதர்கள் என்னை அழைக்கிறார்கள் என்று பாபாவும் கூறுகிறார். நீங்களும் கூட நோயாளிகளுக்கு இந்த சேவை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு பலியாகி விசுவாசியாகி விடுவார்கள். உங்களின் மூலம் காட்சியும் ஏற்படும். நீங்கள் யோகம் நிறைந்தவர்களாக இருந்தீர்கள் என்றால் பெரிய பெரிய டாக்டர்கள் கூட உங்களுடைய கால்களில் வந்து விடுவார்கள். சூப்பர் பிரதர், எப்படி எங்க கொண்டு வச்சுட்டாங்க பாருங்க நம்மள. பெரிய பெரிய டாக்டர்கள் கூட வந்து கால்களில் வந்து விடுவார்கள் சொல்லிருக்காங்க. ஏன்னா யோக பலத்துல நிறைஞ்சவங்களா இருந்தோம்னா பரிசுத்த ரூபமா தேவதை ரூபம் தெரிஞ்சதுன்னா என்ன செய்யறது? அவங்க பக்தர்களா இருந்தாங்கன்னா காலில் வந்து விழுந்துருவாங்க இல்லையா அப்படின்றதுக்காக சொல்றேன். பெரிய பெரிய டாக்டர் கூட நர்ஸு காலில் வந்து விழுவாங்க அப்படின்னு. நீங்கள் செய்து பாருங்கள். இங்கே மேகங்கள் புத்துணர்ச்சி பெற வருகின்றன. பிறகு சென்று மழையாக ஒழிந்து மற்றவர்களை புத்துணர்வு பெற வைக்கும். நிறைய குழந்தைகளுக்கு மழை எங்கிருந்து வருகிறது என்பது தெரிவதில்லை. இந்திரன் மழை பொழிய வைக்கிறார் என்று புரிந்து கொள்கின்றனர். சாஸ்திரங்களில் எவ்வளவு விஷயங்களை எழுதிவிட்டார்கள். நாடகத்தில் பதிவாகி இருப்பதால் இது மீண்டும் நடக்கும் என்று பாபா கூறுகிறார். நாம் யாரையும் நிந்தனை செய்வதில்லை. இது உருவாக்கப்படுகின்ற ஆரம்பமும் முடிவும் மற்ற நாடகமாகும். இது பக்தி மார்க்கம் என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. ஞானம், பக்தி, வைராக்கியம் என்று சொல்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் ஆகும். தாங்கள் இறந்தால் இந்த உலகம் இறந்ததாகிவிடும். ஆத்மா சரீரத்திலிருந்து தனியாகிவிட்டால் உலகமே முடிந்தது. அதாவது ஞானம், பக்தி, வைராகியம் அப்படின்னா இந்த பக்தி மார்க்கத்துலதான் இந்த மழை பொழிகிறது, இந்திரன் தான் அந்த காரியம் செய்யறாரு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அது வெறும் பக்தி மார்க்கம் தான். உண்மையிலேயே ஞானம்ன்றது என்னதுன்னா, இப்ப தந்தை கிட்ட இருந்து புத்துணர்வு அடைகிறதுக்காக மேகங்கள் வாரீங்க, தந்தை கிட்ட ஞான மழை பொழிஞ்சு தந்தை கிட்ட தாரணை செய்துக்கிறீங்க. மேகங்கள் அந்த நீரை புற உறிஞ்சுக்கிறது இல்லையா, அது போல நீங்க உறிஞ்சிட்டு மற்றவங்களுக்கு போய் மழை பொழியணும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் உண்மையான விஷயம். ஆனா அங்க இந்திரன் மழை பொழியிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது பக்தி, இது ஞானம். இப்போ உங்களுக்கு குழந்தைகளாகிய உங்களுக்கு வைராகியம். இப்போ இந்த முழு உலகத்துல இருந்து விடுபட்டு எங்க போகணும்? சாந்தி தாமம் போகணும், அடுத்து சுகதாமம் போகணுன்ற வைராகியம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். இனிமையான குழந்தைகளே, படிப்பில் தவறு செய்யாதீர்கள் என்று பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். அனைத்தும் படிப்பில்தான் ஆதாரப்பட்டு இருக்கிறது. வக்கீல் சிலர் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கின்றனர். சில வக்கீல்களுக்கு அணிவதற்கு கோட்டு கூட இருக்காது. அனைத்தும் படிப்பின் ஆதாரப்பட்டிருக்கிறது. இந்த படிப்பு மிகவும் சகஜமானதாகும். தேவதர்சன சக்கரதாரியாக ஆக வேண்டும். அதாவது தங்களுடைய 84 பிறவிகளில் முதலிடை கடைசியை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இந்த முழு மரமும் போன நிலையில் இருக்கிறது. அஸ்திவாரம் இல்லை, மற்றபடி முழு மரமும் நின்று கொண்டிருக்கிறது. அதுபோல் இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது, தண்டாக இருந்தது. அது இப்போது இல்லை. தர்மம் கீழானதாகவும் கர்மம் கீழானதாகவும் ஆகிவிட்டது. மனிதர்கள் யாருக்கும் சத்கதி அளிக்க முடியாது. பாபா அமர்ந்து இந்த விஷயங்கள் அனைத்தையும் புரிய வைக்கிறார். நீங்கள் எப்போதும் சுகமுடையவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஒருபோதும் அகால மரணம் நிகழாது. இன்னார் இறந்து விட்டார் என்ற வார்த்தையே அங்கே இருப்பதில்லை. எனவே பாபா வழி சொல்கிறார், நிறைய பேருக்கு வழி சொன்னீர்கள் என்றால் அவர்கள் உங்களுக்கு பலியாகி விடுவார்கள். யாருக்காவது காட்சி கூட ஏற்படலாம். காட்சி என்பது வெறும் குறிக்கோளாகும். அதற்காக படிக்கவும் வேண்டுமல்லவா? படிக்காமல் யாராவது வக்கீலாக முடியுமா? ஆக முடியுமா? காட்சி ஏற்பட்டது என்றால் முக்தி கிடைத்து விட்டது என்பது கிடையாது. மீராவிற்கு காட்சி ஏற்பட்டது, அதற்காக கிருஷ்ணபுரிக்கு சென்று விட்டாரா என்ன? சென்று விட்டார் என்பது கிடையாது. தீவிர பக்தி செய்வதன் மூலம் காட்சி ஏற்படுகிறது. இங்கே உறுதியான நினைவு ஆகும். சன்னியாசிகள் பிரம்மஞானியாகவும் தத்துவஞானியாகவும் ஆகிவிடுகிறார்கள். பிரம்மத்தில் ஐக்கியமாக வேண்டும், அவ்வளவுதான். பிரம்மம் ஒன்றும் பரமாத்மா இல்லை அப்படின்னு அப்பா சொல்லிருக்காங்க. ஓகே, அந்த லாயரை சொன்னாரு, சிலருக்கு 1 லட்சம் கூட சம்பாதிக்கிறாங்க, சிலர் போடுறதுக்கு ஓட்டு கூட இல்லாம ஏழைகளா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து 84 பிறவிகளின் சக்கரத்தை சுத்தணும் நீங்க. அதுக்கு அரச மரத்தை உதாரணமா சொல்றாரு. அதுல தண்டு பகுதி அதாவது இத்து போன நிலையில இருக்குது. அதாவது ஆதிசநாதன தேவி தேவ தர்மம் தண்டு பகுதியில இருந்துச்சு இல்லையா, அந்த கல்பவிருஷம் படத்துல, அது போல இப்ப அது இத்து போன நிலையில இருக்குது. தந்தை மீண்டும் வந்து அந்த ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. தந்தை விதையா இருக்காரு. விதை மூலமா வேர்கள் பிராமணர்கள் நம்ம உருவாகிறோம், பிராமணர்கள் மூலமா தேவதைகள் உருவாயிடுறாங்க இல்லையா, அதான் தண்டு பகுதி உருவாயிருது இல்லையா அப்படின்றதுக்காக அதை சொல்றாரு.
அடுத்து லாஸ்ட் வந்து காட்சிக்காக சொன்னாரு. மீரா வந்து என்ன காரியம் செய்யறாங்க, அதாவது காட்சி பார்த்தாங்க இல்லையா, கிருஷ்ணருடைய காட்சி பார்த்தாங்க இல்லையா. கிருஷ்ணருடைய காட்சி பார்த்ததுனாலே அவங்க கிருஷ்ணபுரிக்கு போயிட்டாங்க அப்படின்னு இல்ல, அவங்க இங்கதான் இருந்தாங்க. சும்மா கண்ணு அந்த ஒரு விஷுவலைசேஷன் மட்டும் கிடைச்சது அவங்களுக்கு, அந்த காட்சி மட்டும் கிடைச்சது, அதனால எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சன்னியாசிங்க கூட என்ன சொல்றாங்க, என்ன சிஸ்டர் சொன்னாங்க, அதாவது பிரம்மம் பிரம்ம தத்துவத்துல போய் ஞானியாகவும் பிரம்ம ஞானியாகவும் விடுகிறார்கள். பிரம்மத்தில் ஐக்கியமாக வேண்டும், அவ்வளவுதான். பிரம்மம் ஒன்றும் பரமாத்மா இல்லை. சன்னியாசிகள் அந்த பிரம்மம் ஒன்றும் பரமாத்மா இல்லை அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா அவங்க ஜோதியோட ஜோதி ஐக்கியம் ஆயிடுவோம்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஆனா தந்தை ஒண்ணும் அவ்வளவு பெரிய ஜோதி இல்ல, தந்தையே புள்ளியாதான் இருக்கேன். எல்லாரும் தனித்தனி ஆத்மாக்கள் தான், தனித்தனியா தான் இருந்தாகணும். ஆனா அது வீடுன்னு அவங்களுக்கு தெரியல அப்படின்றது சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அவங்க யோகத்துல இவ்வளவு தூரம் வந்து அவங்க கண்டுபிடிச்சதே வந்து பெரிய விஷயம் தான் இல்லீங்களா? அப்பாவோட ஞானம் எல்லாமே அவங்களே சொந்தமா கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க, யோகத்துல போயிட்டு அடையோகத்திலே இருந்து. அதான் நம்ம இங்க இருந்து போன ஞானம் தானே. துவாபர யுகத்துல அங்க வரும்போது அவங்க செய்யறாங்க. ஆமா. தங்களுடைய தொழில் போன்றவற்றை சரீர நிர்வாகத்திற்காக செய்யுங்கள், ஆனால் தங்களை ட்ரஸ்டி பொறுப்பாளர் என்று புரிந்து கொண்டு செய்தீர்கள் என்றால் எந்த பதவி கிடைக்கும் என்று பாபா புரிவிக்கிறார். பிறகு பற்று விலகிவிடும். இந்த பாபா எடுத்துக்கொண்டு என்ன செய்வார், இவர் அனைத்தையும் விட்டு விட்டார் அல்லவா, வீடு வாசல் அல்லது மாளிகைகள் போன்றவை கட்ட வேண்டியதில்லை. இந்த கட்டிடம் கட்டுகிறோம் என்றால் நிறைய குழந்தைகள் வருவார்கள். அபூர்வத்தில் இருந்து இங்கு வரை வரிசை நிற்கும் பொழுது வரிசை நிற்கும். இப்பொழுது உங்களுடைய தாக்கம் ஏற்பட்டால் புத்தி கெட்டுவிடும். பெரிய மனிதர்கள் வருகிற இப்போது உங்களுடைய தாக்கம் ஏற்பட்டால் புத்தி கெட்டு விடும். இப்ப புத்தி கெட்டு போயிடும் அப்படின்னா மற்றவர்கள் புத்தி கெட்டு போயிடும் இல்லையா. இப்ப படிக்க வரவங்களுடைய புத்திங்க கெட்டு போயிடும்ல சிஸ்டர். ஐயோ இவங்க காட்சி காமிச்சாங்க, நான் என்ன காட்சி காமிக்காம இருக்கேன் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி புத்தி கெட்டு போயிடும். அதனால அது இறுதி நிலையில தான் எல்லாருக்கும் ஏற்படும் அப்படின்றத சொல்றாரு. பணத்தை ட்ரஸ்டியா இருந்து பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. பணத்தை நான் வாங்கி என்ன செய்ய போறேன், நீங்களே வச்சுக்கோங்க, அதன் மீது உள்ள பற்றை மட்டும் விளக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரம்மா பாபாவோ சிவபாபாவோ வாங்கி என்ன செய்ய போறாங்க அப்படின்றத சொல்றாரு. ட்ரஸ்டியா இருந்து பயன்படுத்துங்க, முடிஞ்சா எக்கிய சேவை செய்யுங்க, சென்ற தரங்க, பலருடைய வாக்கியத்தை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். புத்தி கெட்டுவிடும். பெரிய மனிதர்கள் வருகிறார்கள் என்றால் கூட்டம் கூடிவிடும். உங்களுடைய தாக்கம் கடைசியில் ஏற்பட வேண்டும். இப்போது இல்லை. பாபாவை நினைவு செய்வதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். அதன் மூலம் பாவம் அழியும். இப்படி நினைவில் சரீரத்தை விட வேண்டும். சத்தியுகத்தில் சரீரத்தை விட்டால் ஒன்றை விட்டு விட்டு வேறொரு புதியதை எடுப்போம் என்று புரிந்து கொள்வார்கள். இங்கே எவ்வளவு தேக அபிமானம் இருக்கிறது, வித்தியாசம் இருக்கிறது அல்லவா. இந்த விஷயங்கள் அனைத்தையும் குறித்து கொள்ள வேண்டும் மற்றும் மற்றவர்களையும் குறித்து வைத்துக் கொள்ள செய்ய வேண்டும். சத்தியுகத்துல இல்ல அது வந்து சொல்லிடலாம், அதான் அவரை குறிச்சு வைக்க சொல்லியிருக்காரு. சத்தியுகத்துல ஒருத்தவங்க சரீரத்தை விட்டுட்டு போறாங்கன்னா, இந்த சரீரத்தை விட்டுட்டு நான் போறேன்னா அடுத்து எனக்கு ஒரு புது சரீரம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க புரிஞ்சிருந்தாங்க. அதான் ஆத்மா அபிமானி நிலை. நான் ஆத்மா அழியாதவன், சரியா, ஆனா சரீரம் அழியக்கூடியன்னு தெரிஞ்சிருந்ததுனால அடுத்தடுத்து நான் சரீரம் மாற்றி எடுப்பேன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்காங்க. ஆனா இங்க எவ்வளவு தேக அபிமானம் இருக்குது, அதனாலதான் சரீரத்தை விட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் அழுகை வருது, சரியா, மரணம் ஏற்பட்டா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க இல்லையா. அவங்க ஆத்மான்னு புரிஞ்சிருந்தா இன்னொரு சரீரத்தை எடுப்பாங்க அப்படின்னு புரிஞ்சிருந்தா அழமாட்டாங்க இல்லையா. அதுக்காக பாபா சொல்றாரு, இத குறிச்சு வச்சுக்கோங்க நல்லா அப்படின்னு. மற்றவர்களையும் தங்களுக்கு சமமாக வைரம் போல் மாற்ற வேண்டும். எந்த அளவிற்கு முயற்சி செய்வீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள். இதை பாபா புரிய வைக்கின்றார். இவர் ஒன்றும் சாதுவோ மகாத்மாவோ இல்லை. இந்த ஞானம் மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகும். இதை நல்ல விதத்தில் தாரணை செய்ய வேண்டும். பாபா சொன்னதை கேட்டோம், பிறகு இருந்த இடத்திலேயே இருந்து காண்போம் என்பது கிடையாது. பாட்டில் கூட முறியபோது பிரதர், பாட்டில் கூட கேட்டீர்கள் அல்லவா. பாட்டு சாங் சொன்னார் இல்லையா, இந்த பாவ உலகத்துல நீங்களே விடுவிச்சுட்டு அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அத சொல்ற கேட்டீர்கள் அல்லவா. கூடவே அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். நீங்கள் இதற்கு முன்னால் விஷயங்களை புரிந்து இருக்கவில்லை, இப்போது பாபா புரிய வைக்கிறார், இப்போது புரிந்து கொண்டீர்கள். நல்லது. அச்சா. ஓம் சாந்தினே முரளி நிறைவேற்கு பிரதர். இது மகிழ்ச்சி நிறைந்த ஞானம், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாட்டுல கேட்டீங்க இல்லையா, தூர தேசத்தை கலைச்சிட்டு போறேன் அப்படின்னு.
அதே போல இப்ப நீ தூர டெஸ்ட்டுக்கு போறேன்ற மகிழ்ச்சியோட இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர். இன்னைக்கு பாட்டு என்ன இது இன்னைக்கு வந்தது பிரதர்? பாவ உலகத்திலிருந்து எங்களை அழைச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து. சூப்பர். இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கமும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்பா. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், படிப்பில் ஒருபோதும் கவனக்குறைவு அலட்சியம் இருக்கக்கூடாது. சிவதரிசன சக்கரதாரி ஆக வேண்டும். வைரத்தை போலாக்கும் சேவை செய்ய வேண்டும். அலட்சியம் இருக்கக்கூடாது. சிவதரிசன சக்கரதாரியாக இருக்கணும். வைரத்தை போல் சேவை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப செஞ்சுட்டு இருக்காங்க. 3மே சொல்லிருக்காங்க. படிப்பு, யோகம், சேவை. படிப்பு, யோகம், அந்த சக்கரங்கிறது யோகம், சேவை. வைரத்தை போல மாத்தக்கூடிய சேவை. உண்மையான வருமானத்தை சொல்றீங்களா பிரதர்? சொல்லுங்க. செகண்ட் பாயிண்ட் சொல்லுங்க. செகண்ட் பாயிண்ட், உண்மையான வருமானத்தை ஈட்ட வேண்டும் மற்றும் ஈட்ட வைக்க வேண்டும். நம்மளும் சம்பாதிக்கணும், மற்றவங்க சம்பாதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்பா. தங்களுடைய பழைய பொருட்கள் அனைத்தையும் மாற்ற வேண்டும். கெட்ட சகவாசத்திலிருந்து தங்களை காத்து கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆமா, கெட்ட சகவாசம். ஆமா, அத மாத்திக்கணும். அப்புறம் அந்த ஏதோ மாற்றிக்கணும்னு சொன்னார் இல்லையா, அந்த பொருட்கள் எல்லாத்தையும் புதிய பொருட்கள் மாத்தணும். அதான் பொருட்களுடைய விஷயத்த சொல்லியிருந்தாரு இடையில. அது வருமானத்தை ஈட்ட வேண்டும், ஈட்டவும் வைக்க வேண்டும். நம்மளும் சம்பாதிக்கணும், மத்தவங்களையும் சம்பாதிக்கணும். ஞானத்தை கேட்கணும், ஞானத்தை சொல்லணும்னு அப்பா சொல்றாங்க. ஆமா, அப்ப பழைய நகையை கொடுத்துட்டோம்னா பொருட்கள்ட்டா அவரு புதுசா அதை பளபளப்பாக்கி தருவார் இல்லையா. அது போல உங்களுடைய பழைய பொருட்கள்லாம் கொடுங்க, தந்தை உங்களுக்கு புதுசா மாத்தி தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, உடல், மனம், பணம், செல்வம் என்னென்ன வச்சிருக்கீங்களோ உங்களுடைய 5 விகாரங்கள் எல்லாத்தையும் மொத்தமா தந்தைகிட்ட கொடுத்துருங்க. அது எல்லாத்தையும் தந்தை தூய்மையாக்கி தருவார், சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும். சரிங்க சிஸ்டர். ஓகே, அடுத்து வரதானம் சொல்றாங்க. உலகத்தின் ஒளியாகி பக்தர்களை பார்வையாலேயே திருப்திப்படுத்தக்கூடிய தரிசனத்திற்கு உகந்த மூர்த்தி ஆவீர்களாக. என்ன சொல்றாரு? ஒளி, உலகத்தின் ஒளியாகி பக்தர்களை பார்வையாலேயே திருப்திப்படுத்தக்கூடிய தரிசனத்திற்கு உகந்த மூர்த்தி ஆவீர்களாக. முழு உலகமே உலகத்தின் கண்களாகிய உங்களுடைய பார்வையை பெறுவதற்கான எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு பார்வை ஒன்றே போதுமே அப்படின்னு. அது போல அந்த ஒரு பார்வைக்காக, உங்களுடைய பார்வை கிடைக்காத தேவி தேவதைன்னு தான் இன்னமும் பக்தர்கள் காத்துட்டு இருக்காங்க. அதுக்காக தான் அப்ப அந்த சொல்றாரு, உங்களுடைய நொடி பார்வைக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு, எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அடுத்து வாசிங்க. உலகத்தின் ஒளிகளாகிய நீங்கள் தங்களது சம்பூர்ண ஸ்டேஜ் முழுமையான நிலை அடைந்து விடும் பொழுது, அதாவது சம்பூர்ணத்தா முழுமை என்ற கண்களை திறந்து விடும் பொழுது ஒரு நொடியில் உலக மாற்றம் ஏற்படும். உலக மாற்றம் எப்ப ஏற்படும் கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களுடைய சம்பூர்ணத்தா, உங்களுடைய முழுமை நிலை அந்த கண்கள் திறக்கும் போது, முழுமை நிலையை அடையும் போது அந்த கண்கள் திறக்கும், அதனால உலக மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்ப விநாசமாகும், எப்ப விநாசமாகும்னு கேட்டுட்டே இருக்காங்க இல்லையா குழந்தைங்க. அதுக்கு பாபா சொல்ற விளக்கமும் இதுதான். நீங்க எப்ப சம்பூர்ண நிலையை அடைவீங்களோ அப்ப உலகம் விநாசமாகும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அதான் சொல்றாரு. நம்ம விநாசம் எப்போ அவனு கேட்கவே கூடாது. நம்ம எவ்வளவு எல்லா இதையும் ஃபில் ஆயிருக்கும், சம்பளம் நம்மள்ட்ட எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிட்டே வந்தாலே விநாசம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். அதான் சொல்றாரு பாபா, உலக மாற்றம் ஏற்படும்னு. பிறகு தரிசனத்திற்கு உரிய உகந்த ஆத்மாக்களாகிய நீங்கள் தங்களது பார்வையினாலேயே பக்த ஆத்மாக்களை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். பார்வை சொல்லுங்க பிரதர். அந்த பார்வையினாலேயே பக்தர்களை திருப்திப்படுத்தக்கூடியவர்கள் ஆயிடுவீங்க. எப்போ உங்க சம்பூர்ண நிலைங்கிற அந்த பார்வை திறக்குமோ அப்ப பக்தர்களையும் திருப்திப்படுத்திடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சிஸ்டர். பார்வையிலேயே திருப்திப்பட்டு விடக்கூடியவர்களின் நீண்ட கியூ வரிசை இருக்கிறது. எனவே சம்பூர்ணத்தா என்ற கண்கள் திறந்து இருக்கட்டும். எல்லாரும் கியூல காத்துட்டு இருக்காங்க. பக்தர்கள் எல்லாமே நீங்க எப்ப கண்ணை திறப்பீங்க அப்படின்னு நீண்ட கியூல காத்துட்டு இருக்காங்க. நீங்க கண்ணை திறக்கிறதா வேலையா இருக்குது இப்ப அப்படின்னு சொல்ற. கண்களை கசக்குவது, மேலும் சங்கல்பங்களில் மூச்சு திணறுவதையும் தூங்கி விழுவதையும் நிறுத்தி விடுங்கள். அப்பொழுது தரிசனத்திற்கு உரிய மூர்த்தியாக ஆகி விடுவீர்கள். ஆமா, கண்களை கசக்கிறது, அதாவது சம்பூர்ண நிலை அடையறதுக்கு முன்னாடி கண்ணை கசக்கிறது, அப்புறமேல இப்ப தூங்கி விழுகிறது. இன்னொன்னு என்ன சிஸ்டர் சொல்லியிருந்தாரு? சங்கல்பங்களில் மூச்சு திணறுவது. ஆமா, சங்கல்பத்தை, அதாவது
பாபாவை நினைக்கணும் பாபாவை நினைக்கணும் அந்த மாதிரி சங்கல்பத்தை திணறது, இல்லாட்டினா கோபத்தை அடக்கும் போது இவங்க இப்படி பேசிட்டாங்க பாரு அப்படி பேசிட்டாங்க பாரு அந்த இதெல்லாம் திணறது பாத்தீங்க இல்லையா, அது எல்லாமே மொத்தமா சம்பூர்ணமா சமாப்தி ஆகணும். அந்த விஷயங்களும் அடையும் போதுதான் உங்களுடைய அந்த கண் விழிப்பு நிலையில இருக்குதுன்னு அர்த்தம், சம்பூர்ண நிலையில இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கும் போதுதான் உங்களால தரிசனத்துக்குரிய மூர்த்தின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம பாபா நினைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறத விட பிரதர், ஆத்மா ஆத்மா உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. இது அடுத்த பாட்டுக்கு போனது முந்திரி கொட்டையில, முந்திரி பழத்துல அந்த முந்திரி கொட்டை மேல வந்து நிக்கிற மாதிரி அந்த ஆத்மா வந்து மேல வந்து நின்று அப்பா அப்பா நினைச்சிட்டு இருக்கு. அப்படியே அந்த ஆத்மா பத்தியே சிந்தனை பண்ணிட்டு இருந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வந்து அந்த பாபா நினைக்கிற மாதிரி ஆயிடும். அவர்கிட்ட வந்துருவாரு, நம்ம அவர்கிட்ட போறத விட அவர்கிட்ட வந்துருவாரு. ஆமா, அதான் ஆத்மானூர்ல இருந்தா போதும், பரமாத்மாவுடைய சக்தி நமக்குள்ள பிரவேசமாக ஆரம்பிச்சிடும். அதான் சொல்லுவாரு 5 சொரூபத்தின் பயிற்சி செய்துகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாரு. சமான்ல இருங்க. நீங்க ஏதாவது ஒரு பயிற்சியில ஏதாவது ஒரு அந்த இதுல இருக்கணும், அந்த 5 சொரூப பயிற்சியில ஏதாவது ஒரு சொரூபத்தில் நீங்க இருக்கணும். அந்த 5மே சொமானா இருக்குது, சுயமரியாதையா இருக்குது. நீங்க எப்ப சொமான்ல இருக்கீங்களோ அப்ப சமான் ஆயிடுவீங்க, பாபாவுக்கு சமம் ஆயிடுவீங்க. பாபாவுக்கு சமம்னா சம்பூர்ண நிலையை அடைஞ்சிருவீங்க. அப்ப நீங்க பக்தர்களுக்கு பார்வையினாலே காட்சி கொடுக்கும் மூர்த்தி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்ற, தரிசனத்துக்குரிய மூர்த்தி ஆவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், இந்த கருத்தை வலியுறுத்துறதுக்காக அந்த முந்திரி கொட்டை முந்திரி பழம்ங்கிற ஒரு படைப்பை வந்து இறைவன் உருவாக்குனதா வந்து ஒரு மாதிரி சொன்னாங்க. ஆமா, அந்த உள்ள இருக்க அந்த ஆத்மாவை கொண்டு வந்து நம்ம வெளியில வச்சோம்னா நம்மளுக்கு இந்த ஞான யோகத்துல நம்ம எப்பவும் நம்ம நினைச்சிருக்கலாம். முந்திரி கொட்டையை நினைச்சுக்கிட்டே நம்ம ஆத்மா கொண்டு வந்து மேல வச்சு அது இறைவனோட கனெக்ஷன்ல இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இன்னைக்கு யோகா பண்ணணும். அந்த பயிற்சி பேர் தான் சுயராஜ்ய அதிகாரி. முதல்ல சொமான்தாரி, அடுத்து சுயராஜ்ய அதிகாரி. 2 பயிற்சி தான் சிஸ்டர், 2 செஞ்சுட்டு இருந்தாலே போதும். சுயராஜ்ய அதிகாரின்னா என்ன அர்த்தம்? இந்த தேகத்தின் எஜமான நான், 5 கர்மேந்திரியம் என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு பிடிச்சு வச்சிருக்க விஷயம் தான் அது. முந்திரி கோட்டையில இருந்து அந்த பருப்பு வெளியே வந்து நிக்கிறது. ஓகே சிஸ்டர். இன்னொரு மாதாஜி சொன்னாங்க, இதுக்காகதான் முந்திரி பருப்பு உருவாக்கீங்களா, நான் வந்து முந்திரி கொட்டை மாதிரி திட்டுறதுக்கு இருக்காங்க அப்படின்னு. ஓ ஆமா சிஸ்டர், அதுவும் இருக்குதுல்ல, இந்த முந்திரி கொட்டை மாதிரி பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு திட்டுறதுக்காக தான் இந்த படைப்பு இருக்கு போல இருக்கு அப்படின்னு. படைப்பு இருக்குல்ல அப்படின்னு திட்டுறதுக்கு தான் இதை நாங்க பயன்படுத்தணும், இதுல இப்படி ஒரு கருத்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு. ஓகே ஓகே சூப்பர் சிஸ்டர், நல்ல ஒரு உதாரணம் சிஸ்டர். அப்பா ஸ்லோகன் சொல்றாங்க, நிர்மலமான அதாவது தூய்மையான பாவம் நிர்மாணத்தா பணிவுடைமையின் அடையாளம் ஆகும், நிர்மலமானீர்கள் என்றால் வெற்றி கிடைக்கும். அதாவது தூய்மையான சுபாவம் பணிவுடைமையின் அடையாளம். ஆமா, தூய்மையான சுபாவம் பணிவுத்தன்மையின் அடையாளம். ஓகே, அடுத்து நிர்மலமானீர்கள் என்றால் வெற்றி கிடைக்கும், வெற்றி முரசு கொட்டும் வெற்றி கிடைக்கும் சொல்லியிருக்காங்கப்பா. ஆமா, நிர்மலம்னா என்னது? மாசற்ற தன்மை, தூய்மையின் தன்மை, அதைத்தான் சொல்லுவாங்க. அந்த தூய்மையா இருந்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்றாரு. தூய்மையான சுபாவம்னா ஈஸி நேச்சர்னு சொல்றாங்க இல்லையா, அதுவும் வச்சுக்கலாம். மாசற்ற தன்மைன்னு வச்சுக்கலாம். எந்தவித அழுக்கும் இல்லாத ஒரு நிலை. எந்தவித அழுக்கும் இல்லாம இருந்தாதான் உங்களால ஈஸியாவே இருக்க முடியும். அதான் பாபா அப்படி சொல்லுவார், தூய்மையான சுபாவம் பணிவுத்தன்மையின் அடையாளம். எப்ப நீங்க அந்த மாசற்ற தன்மையில இருக்கீங்களோ அப்ப உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். ஓகே, சுபாவம் பணித்தன்மை அடையாளம்னா வந்து கிருஷ்ணரோட புகழை தான் சொல்லணும். சர்வகுண சம்பன்ன சோலாகுல சம்பூர்ணம் சம்பூர்ண நீதி விகாரி அகிம்சா பரமோதரம் மரியாதை புருஷோத்தமான ஆத்மா அப்படின்னு அந்த நினைவு வச்சுதான் தூய்மையான சுபாவம் நமக்கு ஞாபகம் வந்துடும் இல்லையா, அந்த குணங்கள். ஆமா, இப்ப ஒருத்தவங்க இணங்கி போறோம் இல்லையா சிஸ்டர், அதுவும் கூட இருக்குது இல்லையா. நீங்க ஒண்ணு பேசுறீங்க, அதுக்கு நான் இணங்கி போறது, நான் ஒண்ணு பேசும்போது நீங்க இணங்கி போறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒத்துழைச்சு போறது. ஒத்துழைப்பின் கைகள் கோர்த்து நீங்க டான்ஸ் பண்ணுங்க, அதுதான் கிருஷ்ணன் ராதையும் டான்ஸ் பண்றது மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லையா, அதுவும் இருக்குது. எல்லாமே ஒரு இன்டர்லிங்க் தான் சிஸ்டர். மனசா சேவிக்க சொல்லிருக்காங்க இன்னைக்கு அவ்யக்த சமிகை. தங்களது சக்திசாலி மனசா மூலமாக சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள். மனம் புத்தியை ஒருமுகப்படுத்தி மனம் மற்றும் புத்தியை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்றால் மன்மனாபவ என்ற மந்திரத்தை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள். மன்மனாபவ என்ற மந்திரத்தின் நடைமுறை தாரணை மூலமாக முதல் நம்பரில் உங்களால் வர முடியும். இருங்க சொல்லிடலாம். சொல்லுங்க. மனம் புத்தி எப்போ ஒருமுகப்படுதோ அப்ப மனம் புத்தி ஒருமுகப்படுத்தினா நீங்க மன்மனாபவ மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க.
மன்மனாபவ மந்திரம் தான் உங்களை முதல் நம்பர்ல கொண்டுட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், அடுத்து. நடைமுறை மன்மனாபவ இந்த மந்திரத்தின் நடைமுறை தாரணை மூலமாக முதல் நம்பரில் உங்களால் வர முடியும். மனதின் ஒருமுக நிலை என்றால் ஒருவரின் நினைவில் இருப்பது ஏகாக்கிரதா, ஒருமுகப்படுத்துவதுதான் ஏகாந்தம், தனிமை ஆகும். அனைத்து ஏகாந்தம்ன்றது என்னதுன்னா அந்த தனிமையில இருக்குது. ஓகே, சரிங்க சிஸ்டர். ஒருமுகத்தன்மைங்கிறது ஒரு தந்தை நினைவுல இருக்குது மன்மனாபவ. அடுத்து ஏகாந்தம்ன்றது உள்நோக்கு முகமுடையவரா இருக்குது, தனிமையில அமர்ந்து இருக்குது. அதாவது குகைக்குள்ள போய் அமர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, உள்நோக்கு முகமுடையவர்களாகி உங்களுடைய, அதாவது குகைங்கிறது இங்க பிரகுட்டிங்கிற பூர்வ மத்திய சிம்மாசனம், அத சொல்றாங்க. உள்நோக்கு முகமுடையவராகி உள்ள போய் அமர்ந்துக்கோங்க, அதுதான் தனிமை, ஏகாந்தம்னு சொல்றது. ஓகே சிஸ்டர். மனம் மனசின் புத்தியும் எடுத்துட்டு வருது. எடுத்துட்டு வந்து பல பேரோட இருந்தோம்னா அது செதறி போயிடுங்கனால ஏகாந்தம், தனிமையை கொண்டு போயிருது. ஆமா, உள்நோக்கு முகமா போயிடுறது. ஓகேவா சிஸ்டர்? புரிஞ்சுது. அனைத்து கவர்ச்சிகளின் அதிர்வலைகளில் இருந்து உள்முகமானவர்கள் ஆனீர்கள் என்றால் அப்பொழுதுதான் மனசா மூலமாக முழு உலகத்திற்கு சக்காசு சக்தி கொடுக்கும் சேவையை செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஆமா, உள்நோக்கு முகமுடையவர் ஆகுறீங்கனாலே என்ன அர்த்தம்? எல்லா கவர்ச்சியில இருந்து விடுபடுறீங்கன்னு அர்த்தம். எல்லா கவர்ச்சியில இருந்து விடுபடும் போதுதான் முழு உலகத்துக்கும் மனதின் மூலமா சக்காஸ் கொடுக்கும் சேவை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், புரிஞ்சதுல உங்களுக்கு? நல்லா சிந்திக்கணும். அந்த மனச சேவை ரொம்ப நல்லா இருக்கு. ஏகாக்கிரதா, ஏகாந்தம். எல்லா கவர்ச்சியிலிருந்து விடுபடுவீங்க, உள்நோக்கு முகமுடையவர் ஆவீங்க, அப்பதான் மனதின் மூலமா சேவை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல பயிற்சி. வரதானமும் அப்படித்தான், ரொம்ப யோசிச்சு கரெக்டா கடைபிடிச்சுதான் படிக்கணும். அதனால தாரணையும் செய்யணும். ஓகே சிஸ்டர், போதுமே வரதானம். ஆமா, அதுக்கு சம்பூர்ண நிலை அடையணுமே. சம்பூர்ணம் அதையா வச்சு செக் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே ஓகே பிரதர், அருமையான மல்லி கொடுத்த பாபாக்கு நன்றி. சாந்தி, நன்றி பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.